ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குகிற கேரமல் டீயும் அது மட்டும் இல்லாமல் அதிக விலை கொடுத்து வாங்குகிற கோல்டு காஃபியும் எப்படி வீட்டிலே செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மீன் ஃப்ரீசர் ஆகி இப்படி இருக்கும். நம்ம சட்டுன்னு எடுத்து சமைக்கணும்னு நினைக்கும் போது சமைக்க முடியாது. ஒரே நிமிஷத்தில் எப்படி டீஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இல்லை அப்படின்னா நார்மல் உப்பு சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த உப்பை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதில் நம்ம அந்த மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த உப்பு தண்ணியை இப்படி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே மீன் டீஃப்ரீஸ் ஆகி வந்துடும். அதில் இருக்க ஐஸ் கட்டிலாம் சீக்கிரமாகவே உரியிடும். நம்ம சீக்கிரமாகவே சமைச்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலை நேரத்தில் இதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீனை எப்படி சுவையாக சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த பொடியை நீங்கள் கடைசியாக தூவிட்டு இறக்கி பாருங்கள். மீன் குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 மிளகு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா வெளியே கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதை நம்ம லாஸ்ட்டாக மீன் குழம்பு எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் இந்த பொடியை தூவி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு தூவி விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கரண்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி நல்லா சுற்றி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மிக்ஸ் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீன் குழம்பை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மீன் குழம்போட இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்போட டேஸ்ட் டபுள் மடங்காயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம கைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் இருக்கும், இல்லைனா சில சமயம் சூடு தண்ணியோ இல்லைனா காஃபியோ ஏதாவது ஊற்றிடும். அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கும். எனக்கு கையில் பார்த்திங்கன்னா எனக்கு காஃபி கையில் ஊற்றிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கின் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்கின் சேஞ்ச் ஆகிருக்கதை நம்ம எப்படி ஈஸியாக மாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்யலாம். ஒரு 1 வீக் கண்டினியூஷனாக செஞ்சாலே உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன்லாம் சூப்பராகவே மாறி கிடச்சிரும். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா வீட்டில் நான் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ஃபுல்லாக தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் நம்மளுக்கு போதும். அதுக்காக நான் மேலே உள்ள ஒரு பீஸ் ஒரு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதோட சாறு நமக்கு தேவை. அதுக்காக நான் ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு குத்திக்கிறேன். மேலே குத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜூஸ் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் குத்திட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கின் டோன்லாம் ஈஸியாகவே மாறிடும். நம்ம நார்மலாகவே வேலை செய்கிறதுனால கை சுருக்கம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேரமல் டீ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டீ போட போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம இதை கேரமல் பண்ணி எடுக்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் இப்படி கலர்னாலே இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த கேரமல் பண்ணது அடியில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இலக்கி விட்டிங்க அப்படின்னா அது உருகிரும். இதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் இஞ்சி கூட சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் டீ போடுறதோட இந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி டீ வந்து வெளியே வந்து வாங்கணுன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். கேரமல் டீன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதிக விலை கொடுத்து வாங்குகிற கோல்டு காஃபி வீட்டில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ரூபா பேக்கெட் ப்ரூ வந்து கிடைக்கும், அது வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ வந்து ஸ்டீல் பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காஃபி செய்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு காஃபி தான் செய்கிறேன், ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் வந்து 2 பேக் ப்ரூ வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றுக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபில்டர் இருக்கும், இதை வச்சு தான் நம்ம வந்து கோல்டு காஃபி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றும் போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு கோல்டு காஃபி க்ரீம் கிடைக்கும். இப்போ சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி ஒதுங்கி போகும், அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டு இந்த மாதிரி சுற்றிக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் தாண்டி பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு. நீங்கள் கைவிடாமல் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும். சைடில் வரதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப திக்கான ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே காய்ச்சி ஆற வச்சு கூல் பண்ணி வச்சுருக்க மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே திருப்பி நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோல்டு காஃபி நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், டைம் கிடைக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ, பை பை ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ ஸோ மச்.